வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான திருவாதிரை ஸ்பெஷலாக 7 கறி கூட்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன காய் எடுத்து வச்சிருக்கேங்கிறத காமிச்சுக்கிறேன். வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, ஒரு 3 அவரைக்காய், 2 கத்திரிக்காய், சேனைக்கிழங்கு, வாழைக்காய், மொச்சை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக மொச்சை சேர்க்கணும். இதோட நீங்கள் வள்ளிக்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு காய் நீங்கள் உதுனிட்டு வள்ளிக்காய் சேர்த்துக்கோங்க. 7, அதாவது ஒத்தப்படையில் தான் வைக்கணும். 7, 9 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் ஸ்பெஷலாக வள்ளிக்காயும் சேர்ப்பாங்க. என்கிட்ட கிடைக்காதனால நான் சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தேவையான அளவுக்கு நறுக்கிக்கலாம். நான் வாழைக்காய் மட்டும் நான் முழுசாக அப்படியே சேர்த்துறேன். ஏன்னா இது நம்ம நறுக்குனோம்னா கருத்து போயிடும். அதனால் இதை மட்டும் நான் முழுசாக சேர்த்துட்டு மற்ற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் சேர்க்க போகிறேன். ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு காய்கறிகள் தான் எடுக்கணும். கண்டிப்பாக நாட்டு காய்கறிகள் தான் இதுக்கு ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. இதை நறுக்கிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது இந்த மாதிரி டம்ளர் வச்சுருந்தீங்கன்னா இதில் 3/4 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு நல்லா 2-3 தடவை கழுவிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ தான் க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் போட்டுட்டு நல்லா ஒரு 5 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். வறுக்கிற அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டால் போதும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்தோம்னா 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 10 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்பு சேர்க்கறதுனால உளுந்து நிறையா கூட போயிடுச்சுன்னா ரொம்ப அப்படியே வலுவலுன்னு ஆயிடும். அதனால் உளுந்து மட்டும் கம்மியாகவே சேர்த்தா போதும். அதாவது 1 பங்கு மல்லி எடுத்தோம்னா அதில் பாதி நம்ம பருப்பு ஐட்டம் சேர்க்கணும். அந்த பருப்பில் 1/4 உளுந்து, 1/4 கடலைப்பருப்பு. இதுதான் அளவு. ரொம்பவும் நம்ம கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்த்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி வலுவலுன்னு குழன்னு ஆயிடும். ரொம்ப அப்படியே இதாக இருக்கும். அதனால கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் நல்லா ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவ தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கேஸ் அமர்த்திடலாம். அமர்த்திட்டு அந்த சூட்லேயே பரட்டினா போதும். அவ்வளோதான். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிடும். இப்போ ஸ்டீம்லாம் போயிடுச்சு. பருப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு முழுசாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கிறதுனால நல்லா இப்படியே மசிஞ்சிடணும். நல்லா மசிஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே 5-6 விசில் வச்சுட்டேன். அதுலேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா காயெல்லாம் நம்ம வேகணும். வேகும்போது தண்ணி கொஞ்சம் வற்றும். அதனால் தண்ணி இப்போயே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கின மசாலா எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா நைஸாக அந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இந்த சைடு புளி ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு புளி நம்ம சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஒரு லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இவ்வளோ தேவைப்படாது. தேவையானது மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நான் எடுத்து வச்சிருந்த காய் எல்லாமே நறுக்கி வச்சுட்டேன். நறுக்கி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் ஒன்று அதில் சேர்த்துக்கலாம். வீட்டில் யார் யார் எந்த காய் சாப்பிடுவாங்களோ அதை நிறைய போட்டுக்கிட்டு மற்ற சாப்பிடாத காய்கறிகளை சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக பேருக்கு மட்டும் ஒரு 2-3 அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா ஒரு 3 நிமிஷமாக கொதிச்சுட்ருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு காய் வெந்துருச்சா என்னங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 வேக்காடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டோம்னா அடுத்து அது வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ
இப்போ மிக்ஸி அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வேகணும், வெந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிருக்கனால கொஞ்சம் கெட்டி போடும். இப்போயே பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இது நல்லா கொஞ்சம் வேகணும். வேகும்போது கொஞ்சம் நல்லா தண்ணி வைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்து உப்பு சேர்த்துருக்கேன். மூடி வச்சிடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பருப்பு வேக வைக்கும்போது தான் மஞ்சள் தூள் சேர்த்துருந்தேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இது வந்து இப்போ அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் திக்காகி வரட்டும். இப்போ நான் அன்றைக்கி வந்து ஓப்பன் பாட்டாக கொதிக்க விட்ருக்கேன். இதுவே நீங்கள் வேலை சீக்கிரம் முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்பயும் போல் நம்ம சாம்பார் வைக்கிற மாதிரியே தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு காய்கறியும் போட்டுட்டு நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். காய்கறி எல்லாமே நல்லா அப்படியே குழஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் லிட்டாக கொதிக்க வைக்கும்போது தண்ணி வந்து கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் கொதிக்க தண்ணி ஊற்றும். ஆனால் குக்கரில் வந்து விசில் வைக்கும்போது தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கணும். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கூட விசில் வச்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கொதிக்கட்டும். தேவையான அளவுக்கு புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ புளியெல்லாம் ஊற்றி நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க விட்டாச்சு. நான் வந்து கொஞ்சம் இன்றைக்கி தண்ணியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கெட்டியாக தான் வைப்பாங்க. நல்லா கூட்டுங்கிறது வந்து எல்லாம் ஒன்றும் சேர்ந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும். இது ஆறுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாக வரும். நீங்கள் வைக்கையில் கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க. ட்ரெடிஷ்னலாக இது வந்து கெட்டியாக தான் வைப்பாங்க. நான் வந்து நைட்டுக்கு இட்லி தோசைக்கெலாம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கடுகு, உளுந்து, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருக்கேன். இது இப்போ அவ்வளோதான். தாளித்து கொட்டிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா 1 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு. அவ்வளோதான், நமக்கு அருமையான திருவாதிரை 7 கறி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து சாதத்துக்கு வச்சு ஊற்றி சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். நீங்கள் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணல இந்த மாதிரி தண்ணியாக வைக்காதீங்க. நம்ம வந்து எடுத்து வந்து ஊற்ற முடியாது. அதனால் நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க. சாப்பிடையில் நீங்கள் தண்ணி கொதிக்கிற தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் தக்காளி இல்லாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். பொங்கல் அன்னைக்கு கூட இந்த மாதிரி இது வந்து ஆக்சுவலாக இது வந்து சாம்பார் மாதிரி தான். பச்சரிசி சாதம் வச்சு இந்த சாம்பார் ஊற்றி அதாவது இந்த கூட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.